எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொருவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆச்சரியமாய் மங்களகரமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நீங்கள் கையிட்டு செய்கிற எந்த காரியமும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 தீமோத்தேயு 2:16 அழகாய் சொல்லுகிறது, சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகியிரு, சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலகியிரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிற அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீர்கேடான வீண் பேச்சு. நல்ல சீரான பேச்சு உண்டு, சீரை கெடுக்கிற சில பேச்சுகளும் உண்டு. நன்றாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா பேசிகிட்டே இருக்கும்போது முடிவில் வரும்போது இது பிரச்சனைகள் தான் முடியும். நல்லா வளவளன்னு பேசுவாங்க, அது முடிவில் வரும்போது அவிசுவாசத்தை கொண்டு வரும். நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு நிந்தையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருவாங்க. நாம் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? மற்றவருடைய பக்தி விருத்தி உண்டாக நீங்களும் நானும் பேச வேண்டும். மற்ற பக்தி விருத்தி உண்டாக பேசும் பொழுது நம் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுவாங்க, பேசுறதெல்லாம் பேசுவாங்க, கேலி பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, உடைப்பாங்க. எந்த அளவுக்கு கார்னர் பண்ணி நொறுக்க முடியுமோ நொறுக்கிட்டு சொல்லுவாங்க, நான் ஜோக்குக்கு தான் பிரதர் சொன்னேன், நான் ஜோக்குக்கு யதார்த்தமாக தான் பேசுனேன், தெரியாமல் சொன்னேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு சொல்கிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், சீர்கேடான வீண் பேச்சுக்கு நாம் விலகி இருப்போம். இன்றைக்கும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான் பிரியமானவர்களே. வளன்னு பேசுகிறவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜெபிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசவே மாட்டாங்க. அதிகமாக ஜெபிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இல்லை, அவ்வளவுதான் பேசுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனோடு அதிகமாய் பேசுகிறபடியினால் மனுஷனோடு பேச அவர்கள் அதிகமாய் விருப்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தரோடு அதிகமாய் பேசி வீணான வார்த்தைகளுக்கு விலகி இருப்போமே, ஆனால் நாம் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுவோம். பரலோகத்திற்கு போக ஏதுவாக இருக்கும் பிரியமானவர்களே. இந்த வீணான பேச்சுக்கு விலகி இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எதற்காக கர்த்தர் வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காது என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 12:36 சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை எல்லாமே அக்கௌண்டபிள். எல்லா வார்த்தைக்கும் அக்கௌண்ட் இருக்குது. கண்ணீருக்கு எப்படி அக்கௌண்ட் இருக்குதோ, நம்முடைய அலைச்சல்களுக்கு எப்படி அக்கௌண்ட் இருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைக்கு அக்கௌண்ட் இருக்குது. தேவையில்லாத வார்த்தைகள், பிறரை கேலி செய்து பேசுவது, சிலருடைய ஊழியங்களை அவமதித்து பேசுவது, சில ஊழியக்காரர்களை குறித்து பேசுவது, சிலருடைய ஊழியத்தின் வளர்ச்சியை பார்த்து பேசுவது, இது எல்லாம் சீர்கேடான பேச்சு. இது நிமித்தம் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறோமா என்று பார்த்தால் ஒன்றும் வராது. யாரும் அந்த வார்த்தையை கேட்டு இரட்சிப்புக்குள்ள வருவதற்கு அதற்கு நாம் இயேசுவோட அன்பை குறித்து பேசுவோம், அவரை உயர்த்துவோம், அவரை கனப்படுத்துவோம். அது போதும் பிரியமானவர்களே. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இன்றைக்கு நம்ம சற்று நிதானித்து கவனிப்போம். நமக்கே 1008 பிரச்சனை இருக்கும்போது ஊரில் இருக்கிற ஊழியக்காரனெல்லாம் வீட்டில் உட்காந்து நியாயம் இருக்கிறத முதல்ல விட்டுறணும். எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் பாவத்தில் விழுந்துட்டாரு, இந்த ஊழியக்காரன் அதில் மாட்டிக்கிட்டாரு, இந்த ஊழியக்காரன் இதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த ஊழியக்காரனை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமே, ஆனால் உன் ஜெபத்து நிமித்தம் அந்த ஊழியக்காரனை தப்புவிப்பாய், நீயும் தப்புவிக்கப்படுவாய். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொரு ஸ்தோத்திரம். வீணான வார்த்தைகளுக்கு பேச்சுகள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை உடைய கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும். நாங்கள் ஞானமாய் பேச கிருபை தாரும். மத்தியற்றவளாக இருக்கக்கூடாதப்பா, ஞானமாய் நடக்க கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் உடைய கரத்தை பிடித்து நடக்க கிருபை தாரும். என் பிள்ளைகள் ஆண்டவரே வேலைக்கு போகிறாங்கப்பா, ஆண்டவர் பிஸ்னஸ்க்கு போகிறாங்க, ஆண்டவரே உடைய பிரயாணங்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும். வாழ்ந்து இருக்கட்டும், உயர்ந்த ஸ்தானத்தில் நிலைநிற்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.